சித்தர் பூமி. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். இப்போ நம்ம திருமண பொருத்தத்தை பற்றி நிறைய நண்பர்களுக்கு கேள்வி இருக்குது. ஒரு ஜாதகம் கிடைத்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, திருமண பொருத்தத்துக்கு அவங்க ஜோதிடர்கள்ட்ட கொண்டு போயிடுறாங்க. ஒரு 100 ஜாதகம் பார்த்தாலுமே அங்கே பொருத்தம் இருக்குமானா அங்கே இருக்க மாட்டேங்கிறது. ஏன் அந்த பொருத்தம்ங்கிறது இல்லை? முதல்ல பெற்றோர்களுக்காக இருந்தாலும் சரி, நண்பர்களுக்கானாலும் சரி, திருமண பொருத்தத்தில் நமக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது வேணும். திருமணத்திற்கு உரிய காலமா அப்படிங்கிறத நம்மளுடைய லக்னம், என்னுடைய அக்ஷய லக்னம், அக்ஷய லக்னத்திற்கு இன்றைய லக்ன நட்சத்திர புள்ளி திருமணத்திற்கு உகந்த காலமா அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 1 வருஷம் கழிஞ்சு தான் திருமணம் அப்படின்னா, இந்த 1 வருஷத்துக்கு உண்டான வாய்ப்பை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது வரும்னு பார்த்து 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 அந்த மனக்கவலை, மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் பெற்றோர்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய திருமணங்கள் உகந்த காலமே இருக்காது. குருபலன் வந்துருச்சு, திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நமக்கு குரு பகவான் எல்லா கிரகங்களுக்குமே திருமண பொருத்தங்கிறது எல்லா கிரகத்தை வச்சுமே பார்க்கலாம். குரு பகவான் லக்னத்தில் இருந்தால் திருமணத்திற்குண்டான யோகம் வரும். 7ஆம் இடத்தை பார்த்தா திருமணத்திற்குண்டான யோகம் வரும். 5ஆம் இடத்துக்கு பார்த்தா இல்லைனா 11ஆம் இடத்துக்கு தொடர்பு கொண்டா வீட்டில் சந்தோஷமான நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு கருதல் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஆணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, இந்த ஜாதகம் தற்போது திருமண நிகழ்வு உரிய காலமா அப்படிங்கிறத ஒரு ஏஎல்பி ஜோதிடர்களிடம் போயிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த முடிவு எடுக்கிறது, இல்லைனா அதற்குண்டான செயல்கள் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு அப்படிங்கிறது மட்டும் நண்பர்கள்ட்ட நான் சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா நட்சத்திரமுமே எல்லாருமே எடுக்கிறாங்க. சில நட்சத்திரங்கள் பொருத்தம் இருக்கும், சில நட்சத்திரங்கள்ங்கிறது பொருத்தம்ங்கிறது இருக்காது. இன்னைக்கு பொதுவாக இந்த நட்சத்திர பொருத்தங்கள் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எல்லாத்தையுமே தூக்கி ஒன்று போல கொடுக்குறீங்க. இப்போ ஒரு பதிவு செய்கிற திருமண பதிவு சார்ந்த இடங்களில் போய் உங்கள் நட்சத்திரம், உதாரணமாக அஸ்வதி நட்சத்திரம் ஒரு பையனுக்கு, அந்த பையனுக்கு உண்டான ஜாதகம் கொடுத்தாங்கன்னா, அந்த வரன் அந்த திருமண பொண்ணோ பையனோ கொடுக்கக்கூடிய எதிர் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, உத்திர நட்சத்திரம் வரும், ஹஸ்த நட்சத்திரம் வரும், அதேமாதிரி சித்திரை நட்சத்திரம் வரும். இதை நீங்கள் எடுக்கலாமான்னா இந்த பையனுக்கு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதே சொல்லுவோம். சிலருக்கு இதே அஸ்வதி நட்சத்திரமோ இல்லைனா பரணி நட்சத்திரம் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அனுஷ நட்சத்திர பையனோ கேட்டை நட்சத்திர பொண்ணோ அப்படிங்கிறது எடுப்பாங்க. இந்த நட்சத்திரங்களை எடுக்கலாமான்னு எடுத்துக்கூடாது. இங்கே கொண்டு போய் ஒரு ஜோதிடர்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஜாதகம் பொருத்தம் இல்லை அப்படிங்கிறது தான் முதல்ல பார்த்த உடனே சொல்லுவாங்க. அப்போ தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது நட்சத்திரங்கள் நிறைய இருக்குது. அது இல்லாத நட்சத்திரங்களை கொண்டு போய் நீங்கள் ஒரு ஜோசியர்கள்ட்ட காமிச்சு, இல்லைனா அவங்க கொடுக்கும்போது இது இல்லாத நட்சத்திரங்கள் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எளிமையாக நம்ம அந்த நிறைய ஜாதகங்களை பார்க்குறோம் வைக்கிறோங்கிற தன்மை உங்களுக்கு இருக்காது. தேவையான ஜாதகங்கள் நீங்களே அதை ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையான நட்சத்திரம் இந்த பெண்ணிற்கு, உதாரணமாக நம்ம இப்போ அஸ்வதி நட்சத்திரத்துக்கு பார்த்தோம். இதே ஒருத்தங்களுக்கு மிதுன லக்னமாக இருக்குது, மிதுன ராசியாக இருக்குது, அவங்களுக்கு பிறந்த ராசி மிதுன ராசி. இப்போ அந்த பொண்ணுக்கு திருவோண நட்சத்திரம் பையன் எடுக்கலாமா, பொண்ணு எடுக்கலாமான்னா கூடாது. நான் பாரம்பரியமாக நாங்கள் இன்றைக்கி அக்ஷய லக்னத்துக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். நீங்கள் பாரம்பரியமாக பிறந்த நட்சத்திரத்துக்கு பார்த்தாலுமே இந்த நட்சத்திரங்கள் எடுக்கலாமான்னா எடுக்கக்கூடாது. அப்போ ஒருத்தங்க மிதுன ராசியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரம் பொண்ணோ பையனோ எடுக்கலாமான்னா அவங்களுக்கு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த உத்திராட நட்சத்திரம் பொண்ணோ பையனோ எடுக்கலாமான்னா எடுக்கக்கூடாது. அதை தவிர்க்க வேண்டியதுன்னு சொல்லலாம். அதே இது கார்த்திகை நட்சத்திரம் பொண்ணு வருது, சூப்பராக இருக்கும், எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தவிர்க்கணும். அவங்களுக்குள்ள மனப்பொருத்தமும் உடல் பொருத்தமும் அங்கே இருக்கவே இருக்காது. அது தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி சில ராசிகளுக்கு சில நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது அங்கே இருக்கவே இருக்காது. நீங்கள் யார்கிட்ட பார்த்தாலும் சரி, முதல்ல எழுதி வாங்கிக்கோங்க. நான் என்னோடய பெண்ணிற்கு ஜாதகம் எடுக்க போகிறேன், எந்த நட்சத்திரம் எடுக்கணும், எந்த நட்சத்திரம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக அவங்கள்ட்ட எழுதி வாங்கிக்கோங்க. நம்மள்கிட்ட வரக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது இதுதான். அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ, நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. திருமணத்திற்கு உண்டான காலம் உதாரணமாக இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது அப்படின்னா, நல்ல ஒரு இடத்துல கொடுத்து ஜாதகங்கள் இந்த நட்சத்திரங்களை தவிர்க்கிறது. உதாரணமாக எங்களுக்கு இப்போ
சிம்ம லக்னம் ஒரு பொண்ணு பிறந்திருக்கு, சிம்ம ராசியில் ஒரு பொண்ணு பிறந்திருக்குது. சிம்ம ராசியில் பிறந்த பெண்ணிற்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் பையன் கிடைக்கிறான், இல்லைன்னா பொண்ணாக இருந்ததுன்னா ஆண், ஆணாக இருந்ததுன்னா பொண்ணு. இந்த மாதிரி வரன் இருக்குது, நாங்கள் எடுக்கலாமா அப்படின்னா அவங்கள்ட்ட எடுக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம் பொண்ணு இருக்குது, நாங்கள் எடுக்கலாமா, ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அதை எடுக்கலை, நாங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லலை. அந்த ராசிக்கு சிம்ம ராசியில் பெண் யார் பிறந்திருக்கிறாங்களோ இல்லைனா ஆண் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் பொண்ணும் பையனும் பார்ப்பது உத்தமமாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இங்கே அவாய்ட் பண்ணுறது, தவிர்க்கிறது அப்படிங்கிறது சொல்லலாம். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகங்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகங்களை உங்களுடைய தெளிவாக எழுதி வாங்கிக்கோங்க. இந்த நட்சத்திரங்கள் எடுக்கணும், இதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத எடுத்துட்டு நீங்கள் அதை கொண்டு கொடுங்க. அதுக்கப்புறமாட்டி அதுக்கு உரிய ஜாதகம் அப்படிங்கிறது தந்ததுக்கு அப்புறமாட்டி நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜரை போய் பாருங்கள். உங்களுடைய நேரம் அப்படிங்கிறது குறைவாகவும், அதே மாதிரி தகுந்த ஜாதகம் மிக எளிமையாக உங்கள் கையில் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நிறைய பெற்றோர்களை பார்க்குறோம், ஒரு 10 ஜாதகம் 20 ஜாதகம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, வாரந்தோறும் ஜாதகம் கொடுக்குறாங்க. ஐயா இது பொருந்தாது, இது பொருந்தாது, இந்த நட்சத்திரங்கள் தான் சொன்னாலுமே அவங்களுக்கு அந்த அந்த மனக்கவலைன்னு சொல்லலாம், மன அழுத்தம்னு சொல்லலாம். எப்படி ஏதாட்டி ஒரு ஜாதகம் பொருந்திராதான்னு முதல்ல திருமணத்திற்கு உரிய காலமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை வந்து ஏஎல்பியில் ரொம்ப எளிமையாக இந்த வருஷம் திருமணம் நடக்கும், இந்த வருஷம் இவர்கள் மூலமாக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது, அதுவும் சொல்லலாமான்னா சொல்லலாம். இந்த இடத்துல பெண் பாருங்க அமையும், இவங்க மூலமாக பெண் அமைப்பு அப்படிங்கிறது வரும், இதன் மூலமாகத்தான் வரும் பாருங்க அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி நம்ம எங்கெல்லாமோ தேடுவோம், பொண்ணு வந்து பக்கத்து வீட்டில் இருக்கோம், இல்லைனா எய்த்த வீட்டில் இருக்கோம், இல்லைனா நம்ம பூர்வீக ஊர்னு சொல்லுவோம், சொந்த ஊரில் வந்திருப்போம், அங்கே போய் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருப்போம், பொண்ணு அங்கே தான் இருப்போம், நமக்கு அது தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இருக்கிற இடத்துலையே அந்த பெண்ணோட அமைப்பு இல்லைனா ஆணோட அமைப்பு அப்படிங்கிறத தேடுவோம். தவிர்த்துக்கோங்க. பெண்ணோட அமைப்பு ஆணோட அமைப்பு எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள், அதை அனுசரித்து வரக்கூடிய ஜாதகங்களை எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இது மாதிரி நிறைய தகவல்கள் பார்க்கலாம். நன்றி. சித்தர் பூமி.